இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள். சவம் இருந்து வேகுதப்பா. ஆமா ஆமா. பூவரசம் கட்டையில உனக்கு பணம் இருந்து வேகுதப்பா. வேகுது வேகுது மகனே அப்படின்னு சொன்ன உடனே என்ன என் சடையப்புறத்தை ஆண்டு வரக்கூடிய மஞ்சன மாயாண்டி எங்க ஐயா சொடலமுத்து அந்த மையான கரையதில ஆமா எப்படி வாழ்கிறார் தெரியுமா? எப்படி அம்மா இடத்தை சுத்தி ஐயா வளர்ந்த வாரம் ஏ வளர்ந்த வாரம் அவே வளர்த்த சுத்தி ஐயா இடத்த வாரம் ஏ மஞ்சன மாயாண்டி அதே மையானையா கரையதில எப்போ கரையதில ஏ ஐயா வானே மாயாண்டி கரையடியில அந்த மையான ஆமா கரையதில மஞ்சனே ஆமா மாயாண்டி ஆமா கிணத்து பக்கம் ஆமோ வாராரு ஆமா மண்டி போட்டு ஆமா மண்டி போட்டு ஆமோ நிற்காரு ஆமா இடது கால ஆமோ மேல் தூக்கி ஆமா வலது கால ஆமா கீழ் வைத்து ஆமோ கடவுள் மகை ஆமோ மாயாண்டி ஆமா ஏ வல்லையத்தை கையில எடுத்து வாராரே வாராரே மாயாண்டி ஆமோ மாயாண்டி என் கடவுள் மகை ஆமா மாயாண்டி ஆமோ வல்லையத்தை கையில் எடுத்து பணத்தின் பக்கம் ஆமா வாராரே ஆமோ என் மகனை ஆமா மாயாண்டி ஆமா மாயாண்டி ஆமோ மறிக்கொழுந்து ஆமா மண்டி போட்டு ஆமா நின்று கொண்டு ஆமோ அந்த மண்டை ஓட்ட புடுங்குதார மாவு போல அஞ்சாரே மாயாண்டி ஆமோ ஐயா மண்டை ஓட்ட ஆமோ புடுங்குதார ஆமா மாவு போல ஆமா சிங்கார ஆமோ மஞ்சனே ஆமா மாயாண்டி ஆமோ மையான ஆமா கரையடியில மண்டை ஓட்ட ஆமா புடுங்குதாரு ஆமோ மாவு போல ஆமா திங்குதாரு ஏ ஹீரோ கொல தாமரக்கா அள்ளி 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 திங்குதாரு மாயாண்டி தொடல ஐயா ஐயா ஹீரோ கொல ஆமா தாமரக்கா ஆமோ அள்ளி வெள்ள ஆமா திங்காரு ஆமோ கடவுள் மகே ஆமா மாயாண்டி ஆமா சுடுகாடு ஆமோ கண்ணதில ஆமா பேச்சியம்மா ஆமா முன்னால ஆமா அவர் கையெலும்ப ஒடிக்காரே ஒடிக்காரு கரும்பு போல ஆமா ஆமோ ஐயா கையெலும்ப ஆமா ஒடிக்காரு ஆமோ கரும்பு போல ஆமா திங்காரு ஆமா முட்டெலும்ப ஆமா ஒடிக்காரு ஆமா உருக்கு போல ஆமா திங்காரு ஆமா துடையெலும்பு ஒடிக்காரு துவாச போல துவாசம் திங்காரே இந்த மாயாண்டி சொடல ஐயா
மையான கரையதில மையான கரையதில கடவுள் மகைய மாயாண்டி அம்மா முன்னால மண்டையோட்ட புடுங்குதா மண்டையோட்ட மாவு போல ஆமையோ மண்டையோட்ட புடுங்குதா மாவு போல திங்கா கையெலும்பு ஓடிக்கா கரும்பு போல திங்கா முட்டெலும்பு ஓடிக்கா இருக்கு போல திங்கா தொலை எலும்பு ஓடிக்கா தொலை எலும்பு ஓடிக்கா தோசை போல திங்கா ஏன் நிறமாக சொல்லியவா பாத்தி பெண்கொடையா மணிக்கொடையில புடுங்குதா மாலையாக பாடுதா ஏ கடவுள் மகே மாயாண்டி மாயாண்டி மறிக்கொழுந்தே என் மகனே மாயாண்டி என் மகனே மாயாண்டி என்னுடைய வார்த்தை யாமையோ அப்படியே மையான கரையதிலே அம்மா என் மாயாண்டி மறிக்கொழுந்தை எங்க ஐயா மஞ்சன மாயாண்டி அப்படியே பேச்சியம்மா முன்னாலே வராரு சரி ஏ அப்பா சொடல மாயாண்டி எப்பா ஏ மஞ்சன மாயாண்டி பாரப்பா உனக்கு தக தக தகன்னு இருந்து வேகுதப்பா உனக்கு 10 மாத சூலி எப்படி பக்குவமா வெந்து கொண்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்லும் பொழுது மஞ்சன மாயாண்டி ஆமா வண்டி போட்டு நின்னாரு வண்டி போடுதாரு இடது கால மேல் வைத்து வலது கால கீழே வைத்து வலத்தை சுத்தி இடத்தை வந்தாரு இடத்தை சுத்தி வலத்தை வந்தாரு அப்படியே வல்லையத்தை கையில எடுத்து வல்லையத்தை கையில் எடுத்து மண்டை கொட்ட புடுங்குதாரு மாவு போல திங்காரு 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 ஈரக்கோல தாமரக்கா அள்ளி அள்ளி திங்காரு சாப்பிடுதாரு மணிக்குடல புடுங்குதாரு மாலையாக போடுதாரு ஐயையோ ஐயையோ அப்படியே மஞ்சேன மாயாண்டி ஆமா கையெலும்பு ஒடிக்காரு கரும்பு போல திங்காரு கரும்பு போல சாப்பிடுதாரு எங்க ஐயா முட்டெலும்பு ஒடிக்காரு முறுக்கு போல திங்காரு முறுக்கு போல திங்காரு தொடையெலும்பு ஒடிக்காரு என்ன என்ன தோசை போல திங்காரு சாப்பிடுதாரு அப்படியே மஞ்சன மாயாண்டி ஆமா மட்டும் சாப்பிட்டா போதாதுன்னு சொல்லி ஆமா இருக்கக்கூடிய பிணங்கள் மீதி உள்ள பிணத்தெல்லாம் அள்ளி அள்ளி வீசுதாரு பேய்களுக்கு விருந்தளிக்கார் பேச்சு மக மஞ்சன மாயாண்டி ஏ அப்பா மகனே சொடல மாயாண்டி என்ன எப்பா எப்பா ஏ மஞ்சன மாயாண்டி என்ன எப்பா என்ன நீ அம்மா கூட இருப்பா எனக்கு வயிறு நிறைஞ்சிட்டு இனிமே எங்க அம்மா பெத்த தாய் தேடுவா எப்பா என்ன அம்மா கூட இருந்தேன்னு சொன்னா என்ன உனக்கு எப்பப்ப வந்து பிணமெல்லாம் வேகுதோ அப்பா உனக்கு அம்மா அள்ளி தருவேன் அப்படியா அதனால எப்பா என் மாயாண்டி என்ன அம்மா கூட இருக்கியா அம்மா கூட இருக்க மாட்டேன் என்ன கைலாசத்துல எங்க அப்பாவும் அம்மாவும் தேடுவாங்க அப்படியா எங்க அண்ணன் விநாயகன் தேடுவாரு சரி முருகன் தேடுவாரு சரி அதனால நான் போயிட்டு வரேன் அப்படியா ஆமா ஏ அப்பா என் மகனே மாயாண்டி ஆமா அம்மா பேச்சு அம்மா பார்க்க போறியா சரி ஆமா அப்படின்னு சொல்லும் பொழுது சரி அப்ப என் மஞ்சன மாயாண்டி சொல்லுகிறார் ஆமா எம்மா பேச்சு அம்மா எனக்கு எப்பவுமேலாம் வயிறு பசியா இருக்கும் அப்பமெல்லாம் வாங்கிட்டு நான் வந்துருவேன் அதனால எங்க அம்மா என்ன தேடுவா ஆமா நான் கைலாசம் மலைக்கு போக போறேன் நான் எப்ப வயிறு பசிக்கு அப்ப கள்ள மிட்டாய் பாக்கெட்டை உடைச்சு திம்பேன் அப்புறம் அவருக்கும் வயிறு பசிக்கும்ல கள்ள மிட்டாய் போட்டா லேசா உறக்க வராது 7 பாக்கெட் வச்சிருக்காரு
நமக்கு சேர்த்தா ஆளுக்கு ஒண்ணு தருவாரு. 7 பாக்கெட் நமக்கும் சேர்த்து தந்துட்டாரு. இது- சரி. அப்படி மயானக்கரையதில ஆமா. என் மஞ்சள் மாயாண்டி என்னம்மா? இருக்கக்கூடிய மீதியுள்ள பிணங்களை எல்லாம் பொட்டணமா கட்டினாரு. ஐயையோ ஐயையோ. பொட்டணமா கெட்டிக்கொண்டு ஆமா. என் மஞ்சள் மாயாண்டி எங்க வருகிறார் தெரியுமா? எங்க ஐயா எங்க வராரு? மயானக்கரையதில மயானக்கரையதில போறோம் மாயாண்டி மாயாண்டி வரை குழந்தையா இருக்கக்கூடிய பிணங்களை எல்லாம் மீதமுள்ள பிணங்களை எல்லாம் பொட்டணமா கெட்டுதா பொட்டணமா கெட்டுதாரு கடவுள் மகே மாயாண்டி. கடவுள் மகே மாயாண்டி கடவுள் மகே மாயாண்டி ஜனம் மூட்டை கெட்டுதார் ஜனம் மூட்டம் கெட்டிக்கொண்டு தோளிலே போட்டுக்கொண்டு சொலகையா வடக்கு கோட்டை வாசலில வடக்கு கோட்டை வாசல் ஹரே மாயா மஞ்சேனே மாயாண்டி மூட்டை எடுத்துக்கொண்டு கைலாச முளையதில வடக்கு கோட்டை வாசலில வாராரே மாயாண்டி என்ன செய்வோம் என்று என்ன செய்வோம் என்னதார மனமதி அப்படி நல்ல வேளையிலே ஆமா அரியப்புறத்தை சார்ந்த சரி வெற்றிக்குமார் பரம்பரை 7வது தலைமுறையாக வெள்ளிசை பாடுகின்ற எஸ் புவனா வெள்ளிசை குழுவினரே பாராட்டி அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த அன்பு அண்ணார் யார் என்று சொன்னார். யாரம்மா? ஸ்ரீ பேச்சுமுத்து சடையப்புரம் எஸ் லட்சுமணன் அவருடைய சார்பாக பேச்சுமுத்து அவர்களும் லட்சுமணன் அவர்கள் சார்பாக பாடம் அம்மளுக்கு வரிசளிக்க வேண்டும் என்று சொல்லி 100 ரூபாவை 100 லட்சமாக பரிசளித்துள்ளார்கள், அள்ளி வழங்கியுள்ளார்கள். அவர்களும் அவர்கள் குடும்ப நல கோத்திரங்களும் வழி வம்சங்களும் செய்து வருகின்ற தொழில்களும் ஆமா மாயாண்டியோட அருளாலே அருள் நாமத்தாலே மஞ்சன மாயாண்டியோட அருளாலே ஆமோ வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று சொல்லி ஆமாதாயி எஸ் புவனா வெள்ளிசை குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். வணங்குகின்றோம். அப்படி இருக்க ஆமா என் மஞ்சன மாயாண்டு ஆமாதாயி கொண்டு வந்த பணம் மூட்டைகளில் அள்ளிக்கொண்டு ஆமா கைலாச மலையிலே வடக்கு கோட்டை வாசல்ல நிக்கிறார். வடக்கு கோட்டை வாசல்ல வந்து நிக்காரு எங்க ஐயா மஞ்சன மாயாண்டி. அப்ப வடக்கு கோட்டை வாசல் நின்று கொண்டு ஆமா என் மாயாண்டி மனதுக்குள்ள நினைக்கிறாரு, எங்க ஐயா என்ன நினைக்கிறாரு? மையானம் போனோம் ஆண்ட பிணங்களை எல்லாம் தின்னோம், சுடுகாடு போனோம் சுட்ட பிணத்தை எல்லாம் தின்னோம், மையானம் போனதும் ஆண்ட பிணங்களை தின்னதெல்லாம் தின்ன விவரமெல்லாம் நம்ம அம்மா பார்வதி அம்மாளுக்கு தெரியணும், நம்ம அம்மா பார்வதிக்கு தெரியணுமே அப்படின்னு சொல்லி மஞ்சன மாயாண்டி ஆமா மாணிக்க தொட்டதில ஆமோ கோபுரம் போல இருந்தவர் குழந்தை போல வடிவம் கொண்டார், மீண்டும் பச்சை பிள்ளையாக வடிவம் கொண்டாரு, மலை போல இருந்தவர் மதலை போல வடிவம் கொண்டாரு, அப்படி மதலை போல வடிவம் கொண்டு என் மஞ்சன மாயாண்டி மாணிக்க தொட்டதில படுத்துக் கொண்டிருக்கின்றார். ஆமா அப்படியே மாணிக்க தொட்டதில படுத்துக் கொண்டு இருந்து கொண்டு வந்த பணமூட்டை நேரத்தையும் ஆமா அப்படி தொட்டுல அங்கங்க அப்படியே கட்டி தொங்க விட்டுருக்கிறாரு. ஓ தொங்கு மாலையா நான் சரஞ்சரமா கட்டி இருக்க மாதிரி பிணத்தை கட்டி தொங்க விட்டுட்டாரு. கொண்டு வந்த மணிக்குடலை எல்லாம்
சரி மாலையா அப்படியே அலங்காரம் பண்ணி தொங்க விட்டுக்கிறார். ஒரு மனுஷனுக்கு குடல் மட்டும் எவ்வளவு நீளம் இருக்குன்னு தெரியுமா? 1 கிலோமீட்டர் நீளத்துக்கு உங்க வயிற்றுக்குள்ள குடல் இருக்கு. எல்லாரும் வயிற்றுலையும் தான். அந்த குடலை பூரா என்ன பண்ணுதாரு? இப்படி மாலையா போடுதாரு. சரி அப்படியே மஞ்சன மாயாண்டி ஆமா கைலாசமலையதுல மாணிக்க தொட்டதுல கொண்டு வந்த பணத்தை எல்லாம் அப்படியே அலங்காரம் செய்து கொண்டிருக்கின்றார் இருக்காரு. உடனே மஞ்சன மாயாண்டி என்னம்மா அங்க எப்படி இருக்கிறாள் தெரியுமா? எப்படி அம்மா? மாணிக்க தொட்டில தொட்டில ஏ ஐயாவானே மாயாண்டி மாணிக்க தொட்டில ஏ மாணிக்க தொட்டது மாணிக்க தொட்டதில ஐயாவானே மாயாண்டி மாயாண்டி மனதுக்குள்ள என்னுதா அம்மா பார்வதி மயானம் போனது வேணாம் தின்னதெல்லாம் அம்மாவும் அறியணுமே என்பதாக மனதில் எண்ணி பயிர் வசித்த குழந்தை போல் பயிர் வசித்த குழந்தை போல் வசித்த குழந்தை போல குரலோச பாடுவாரே. ஏ மஞ்சனே மாயாண்டி மாணிக்க தொட்டில பிள்ளை போல வசித்த பிள்ளை போல குரலோச போடுவார் குரலோச போடுவார். அப்படியே மாணிக்க தொட்டதிலே மாயாண்டி மறிக்குழந்து எங்க ஐயா மாயாண்டி மஞ்சன மாயாண்டி வயிறு வசித்த குழந்தை போல ஆமாதாயி மாணிக்க தொட்டதில கிடந்து பிள்ளை பசியோ பசியோன்னு எழுதுறாரு. பிள்ளை குவா குவான்னு எங்க ஐயா அழுது புலம்புதாரு. ஏன்னு சொன்னா என்ன மயானம் போனது அம்மா அம்மா பார்வதிக்கு தெரியணும், நம்ம அப்பா பரமசிவத்துக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லி ஆமா வயிறு வசித்த பிள்ளை போல சரி என் மஞ்சன மாயாண்டி குரலோசை போடுகின்ற பொழுது அடித்த குழந்தை போல எங்க ஐயா அவைய சத்தம் போடுதாரு. எப்படி சத்தம் போடுதாரு? அப்படி போடுதாரு. அப்ப உடனே இந்த ஆயாகப்பட்ட பேச்சு பார்வதி பார்த்தா. பார்வதா தேவி இந்த சத்தத்தை காதுல கேட்டா ஏ அம்மா அம்மா பார்வதிய பகவானோட இடமாதில அத்தானி பகவான் என் மகனி மாயாண்டி மாணிக்க தொட்டது மாணிக்க தொட்ட பசியோட இருக்கா தொட்டது அம்பிகையா பியாச்சியம்மா வைவசியா இருக்கா மனதிலே தொட்டியில் என் பக்கத்தில வாராளே பார்வதியா அப்படியே கைலாசமலையதிலே மாணிக்க தொட்டிலின் பக்கம் அம்மா பார்வதி அம்மா வந்து பாக்கா. எங்க அம்மா தொட்டில பக்கத்துல வாரா பார்வதா தேவி. என் பிள்ளை மஞ்சன மாயாண்டி வயிறு பசியோட இருக்கானே, என் பிள்ளை எப்படி கிடக்காம பாரு அப்படின்னு சொல்லி மாணிக்க தொட்டில பிள்ளை வந்து பாக்கா. ஐயோ என் பிள்ளை வயித்த பாரு வயித்த பாரு. அந்த மாணிக்க தொட்டதில மாணிக்க தொட்டதில மஞ்சன மாயாண்டி ஏ ஆண்டவனே பகவான் ஆண்டவனே பகவான் ஆதிசக்திய வார்த்தைக்கு
எம் பகவான் ஆதிசக்தி வார்த்தைக்கு பூமி அணியெல்லாம் பூமி அணியெல்லாம் எனவோட அடிக்குது ஐயா பிச்சு பூமி அணியெல்லாம் எனவோட அடிக்குது ஐயா மல்லிகை பூமி அணியெல்லாம் மாமீச வாடையது ஆதி வேற சத்தியம்மா எனவோட அடிக்க கண்டா ஆண்டவனாரிடமதியில ஆண்டவனே பகவான் ஆண்டவனே பகவான் என்னுடைய வார்த்தை மலையதேலே அம்மா என் தாயாகப்பட்ட பார்வதி அம்மா வந்து பாக்கா எங்க அம்மா தாய் பாக்கா தொட்டுல வந்து பாக்கா பிள்ளை எப்படி இருக்கு எங்க ஐயா மஞ்சன மாயாண்டி எப்படி இருக்காரு ஐயா மாயாண்டி கடவா வாயில இருந்து அப்படியே ஊனு வடியுது வாயில இருந்து அப்படியே ரத்தமா வடியுது ஏ ஆண்டவா பரம்பொருள ஐயோ ஈஸ்வரனே இறைவனே ஆண்டவனே பகவானே பிள்ளைய பாருங்க ஐயா நீங்க எப்படி பிள்ளை கொடுத்திருக்கீங்க பாருங்க சிப்போ மேனியெல்லாம் பிணவாட அடிக்குது பிள்ளை பிணவாடைய அடிக்கச்சா மல்லிகைப்பூ மேடையெல்லாம் ஆமா மாமீச வாட அடிக்க ஐயா பிள்ளை பக்கத்துல போக முடியலையே வாட இந்த பிள்ளைய பாருங்க பிணமா வாட அடிக்கானே பிள்ளை வர கேட்டதற்கு பிணம் திண்ணிய கொடுத்துட்டீங்களா ஐயா அப்படின்னு சொல்லும் பொழுது அம்மா சிவபெருமான் சொன்னார் அடியே அம்மா பார்வதி என்ன பகவானு மூன்றாவது பிள்ளை உனக்கு முக்கனை தரும்போது எப்படி சொல்லி தந்தேன் நீங்க என்ன சொல்லி தந்தீங்க அது மாயானம் போவாம் ஆண்ட பணங்களை எல்லாம் திம்பான்னு சொன்னேனே மன்னன் இல்லாத மழை குழந்த மையானம் போவாம் ஆண்ட பணம் திம்பான்னு நான் சொன்னேனே சுடுகாடு போவான் சுட்ட பணத்தை எல்லாம் திம்பான்னு சொன்னேனே இப்படி பின்னால நடக்கத நான் முன்னால சொன்னதை கேட்டியா இவ்வளவு சொன்னாலும் கேட்டியா பார்வதி சொன்னதை கேட்டியா மூன்றாவது பிள்ளை எனக்கு முக்கண்ணன் தந்தே ஆவணம்னு சொன்னீங்க எண்ணி 8 நாளைக்குள்ள பிள்ளை கேட்டா அவன் இப்படித்தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லும் பொழுது சரி வடக்கு கோட்டை வாசலிலே பகவான் சொல்லுகின்றார் ஆமா ஏ அப்பா என் மஞ்சன மாயாண்டி ஏ மாயாண்டி மாயாண்டி நீ எங்க போன எங்க போன உண்மையை சொல்லணும் உன்கிட்ட தப்பு இருக்கு நீ எங்க போனங்கத இப்ப நீ உள்ளத சொல்லு உன் மேல எதுக்கு இந்த வாடை அடிக்கு மையானம் போனியா இப்ப என்ன தின்னுகிட்டு இருக்க நீ கள்ள முட்டாய் நீ சுடுகாடு போயிருக்க சுட்ட பிணத்தை தின்னு இருக்க இடுகாடு போயிருக்க இறந்த பிணத்தை தின்னு இருக்க உன் உடம்பு வாடை தாங்க முடியல அதனால உனக்கு இனிமே என் மகனே மாயாண்டி நீ கைலாசத்துல இப்படி நீ அலங்கோலம் பண்ணிட்டிய மகனே இந்த கைலாசம் சைவமாச்சே நீ அசைவத்தை கலந்துட்டிய மகனே உங்க அப்பா பேரையும் கெடுத்திய உங்க அம்மா பேரையும் கெடுத்துட்டிய மகனே உங்க அப்பா எப்பேற்பட்டவர் தெரியுமா உலக மக்களுக்கெல்லாம் படியளக்கக்கூடிய பரமசிவமே உங்க அம்மா பார்வதி நான் இந்த உலகத்துல ஓமண்ட மந்திரத்துல முதல்ல பிறந்தவா என் பேரையும் கெடுத்துட்ட உங்க அப்பா பேரையும் கெடுத்துட்ட சரி நிக்கட்டும் கொஞ்சம் நிக்கட்டும் சரி அப்படி கைலாச மலையதில்லை ஆமா என் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஆமாதாயி அங்க என்ன சொல்லிட்டார் தெரியுமா அதாவது மஞ்சன மாடசாமி மாயாண்டி எல்லா பிள்ளைகளையும் அவர் பிள்ளைகளை தான் பார்க்காரு ஒரு உடம்புக்குள்ள தான் நான் வருவேன் பிள்ளை கிடையாதுங்க இங்க வந்திருக்கிறது எல்லாமே அவர் மாயாண்டி பிள்ளைய எல்லாரும் என் மேல எல்லார் மேலேயும் நான் வருவேன்
அதாவது எல்லாரும் ஆடுதேக்கு ஒரு காரணம் வந்து அதான் ஐயா. எல்லாரையும் நம்ம பிள்ளையா நினைக்காரு நம்ம ஐயா, அதானே உண்மை. அதனால தான் எல்லாத்துக்கும் எல்லா அருளையும் அந்த பவரையும் கொடுத்துருக்காரு. மற்ற இடத்துல ஒருவர் தான் ஆடணும், 2 பேர் தான் ஆடணும் அப்படிங்கிறது இல்லாமல் எல்லாத்துக்கும் அருளை கொடுத்து ஆட வச்சிருக்கதே பெரிய விஷயம். சரி, இப்போ பைக்கில் இருந்து மஞ்சன மாடசாமி நமக்கு ஒரு 500 ரூபாய் எடுத்து தருவார். அப்படியே கைலாசமலையதிலே ஆமா, என் ஆண்டவன் சிவபெருமான் வந்து மாயாண்டியோட இடமதிலே வந்து என்ன சொல்கிறார் தெரியுமா? என் மகனே மாயாண்டியா, ஏ மாயாண்டியா, எப்பா என்னுடைய வார்த்தைகளே மாயாண்டி ஏ என் மகனே மாயாண்டி, மகனே மாயாண்டி, அப்பாவுடைய வார்த்தைக்கு கைலாசம் அடையதில மாமிசத்தை கலந்துட்டப்பா, என்னுடைய வார்த்தைக்கு நீ கைலாச மலையை விட்டு கைலாச மலைய உடனடியா போகவே. ஏன் மணி விளக்கில் பிறந்த பிள்ளை, விளக்கில் பிறந்த ஐயவான மாயாண்டி, மாயாண்டி மாறி கொழுந்து அப்பாவுடைய வார்த்தைக்கு ஏ மஞ்சள் மாயாண்டி, அப்பா என் மகனே கைலாசமலையில ஆமோ சைவமா இருக்கக்கூடிய இடத்துல மாமிசத்தை கலந்துட்டியா அப்பா? அப்பா பேரை கெடுத்துட்டிய மகனே மஞ்சன மாயாண்டி. அதனால என் மாயாண்டி எப்பா இதுக்கு மேல உனக்கு கைலாசத்துல இடம் கிடையாது மகமானே. கைலாச மலையில உனக்கு இடம் கிடையாது மகனே. ஏ அப்பா மாயாண்டி, எப்பா கைலாச மலை விட்டு உடனடியா நீ போகணும்பா. நான் எங்கப்பா போனோம், எங்கப்பா போனோம்? பூலோகம் போக வேணும். அப்படிலாம் நான் கைலாச மலையை விட்டு உடனே போக மாட்டேன். என்ன என் சொத்தை பிரிச்சு கொடு. சொத்தா? ஆமா, உனக்கு என்ன சொத்து? ஐயா கோயில் இருக்குல்ல, ஐயா தான் நிரந்தரம். வேண்டாம். ஏ அப்பா அப்பா பகவானே, அப்பா அப்பா பகவானே, மாயாண்டியோட வார்த்தைக்கு ஏ அப்பா கடவுளே பகவானே. என்ன மகனே, என்ன மகனே? நான் பூலோகம் போகணுமா? உடனே போ மகனே, உடனே போ மகனே. நான் பூலோகம் போகணுமானா? ஆமா, நான் பூலோகம் போகணுமானா? பூலோகம் போகணுமானா கைலாச மலையதில கூட்டு கூட கொடுக்கணுமே. ஏ மாயாண்டி, என்ன என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும்? எனக்கு ஊட்டு போட்டு கைலாசத்துல கூட கொடுக்கணும். ஊட்டு போட்டு கொடை கொடுக்கணுமா? அந்த கொடை சும்மா சாதாரண கொடையா இருக்க கூடாது. பிறவே உலகமே என் கொடையை பாராட்டக்கூடிய அளவுக்கு இருக்கணும். அப்படியா? ஆமா. ஏ பார்வதி, என்ன பாத்தியா? என்ன 3வது பிள்ளை நான் வேண்டான்னு சொன்னேனே, சொன்னேனே கேட்டியா? பாரு இப்ப ஊட்டு போட்டு குடவில் அவனுக்கு கொடுக்கணுமா? கேட்டதை கொடுங்க, நம்ம பிள்ளை தானே, கொடுங்க, கொடுத்து அனுப்புங்க. ஏ மாயாண்டி, என்ன கொடை கொடுத்தா போதுமா? ஊட்டு போட்டு எனக்கு கொடை நான் சொல்லுதே மாதிரி கொடுக்கணும். எப்படி எப்படி கொடுக்கணும் தெரியுமா? எப்படி? 8 நாளைக்கு முன்பாக பந்தலுக்கு காலு நாட்டி ஆண்டவனே பகவானே எனக்கு சுடுகாட்டு மண்ணோடு சுள்ளக்கர மண்ணெடுத்து, பிறகு 7 கோலத்தில் மண்ணெடுத்து எனக்கு ஆளுயர பீடம் போட்டு, 8வது பீடம் போட்டு, கல்லால பீடம் போட்டு, கடவுள் மக மாயாண்டி என்று சொல், வெங்கலத்தால் பீடம் போட்டு எனக்கு வீர சுடலை என்று மண்ணால பீடம் போட்டு
மாயாண்டி சுடரை என்று எழுதணுமே, அது மட்டும் காணாது. எப்ப எப்ப பகவான் இந்த ஆதிவள்ளி கைலாசத்தில் எனக்கு 8 நாளா நீங்க காப்பு கட்டி நோம்பு இருந்து கடவுள் பகவானே வியாழக்கிழமை குடியழைப்பு பகவானே வெள்ளிக்கிழமை கோயில் போட எனக்கு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையில திருவிழா. ஏ அப்பா அப்பா பகவானே மாயாண்டியோட வார்த்தையே இடம் பக்கத்தில பேச்சியம்மா பேச்சுக்குத்தான் ஒரு என் தம்பி முண்டனுக்கு எந்த பீடம் போடணுமே என்று சொல்லி மாயா பகவானோட இடமாதில என்ன சொல்வாரா? ஏ அப்பா பகவானே, என்ன மகனே எனக்கு எப்படி கொடை விழா கொடுக்கணும் தெரியுமா? சீக்கிரமா விவரமா சொல்லு மகனே. எப்பா மகனே, எனக்கு மண்ணால பீடம் போடணும் அப்பா. போட்டுருவோம். சின்ன பீடமா இருக்கணுமா பெரிய பீடமா இருக்கணுமா? எப்பா என்னப்பா? பெரிய பீடமா இருக்கணும். உன்னை எல்லாரும் இப்படி அண்ணாந்து பார்த்து கும்பிடணுமோ? ஆமா. சரி, 8ஆவது பீடம் வச்சு ஏணி வச்சு மாலை சாத்தணும். ஆமோ. எப்பா என்னப்பா? எனக்கு மட்டும் பீட போட்டா பத்தாது. பிறகு யாருக்குலாண்டா போடணும்? எங்க அம்மா பேச்சி அம்மாவுக்கு ஒரு பீடம் போடணும். அவளால வந்து வெனதானே நம்ம குடும்பம் பாடுபடுது. என்ன அவ சும்மா இருந்திருந்தாள்னா பேச்சி அம்மா நீ சும்மா இருந்திருப்ப, நம்ம குடும்பத்துல இவ்வளவு சிக்கல் வருமா? நீ அவளுக்கும் பீடம் போடணும்னு சொல்லுதியடா. எப்பா என்னப்பா? எங்க அம்மா பேச்சி அம்மா என்னை வளர்த்தவா. அப்ப நாங்கள யாரு? நீங்க என்னை பெத்தவங்க அப்பா. ஒரு நாளைக்கு சாப்பாடு தந்தவங்க பெருசா? உலகத்துல முழுசும் சாப்பாடு தந்த நாங்க பெருசா? ஒரு நாளைக்கு அவ பிணத்தை எடுத்து தந்தவ அவ பெருசாயிட்டா. உனக்கு உன்னை பெத்த தாய் தகப்பன நாங்க ஆவதங்களா ஆயிட்டோம். சரிடா சொல்லு. எப்பா என்ன? அப்பா அப்பா பகவானே, அப்பா அப்பா பகவானே என்னுடைய வார்த்தைக்கு 8 நாளை காப்பு கட்டி நோம்பிருக்க வேணும் ஐயோ. வியாழக்கிழமை வேளையில குடியளப்பு வைக்கணுமே, வில்லு பாட்டு வைக்கணுமே. அப்பா அப்பா பகவான் என்னுடைய வார்த்தைக்கு என்பதாக மாயா ஒரு ஓட்டை அரிசி பொங்கி, ஒரு ஓட்டை அரிசி ஒரு வடப்பா போடணும் ஐயா. எனக்கு ஒரு ஓட்டை அரிசி பொங்கி ஒரு வடப்பா போடணும்னு பள்ளி கோழி கறி சமைத்து இடமும் வைக்கணுமே. உப்பியிலே சாராயில தென்னங்க பச்சை முட்டை 14, பச்சை முட்டை 11, அவிச்ச முட்டை 61. வடக்கு கோட்டை வாசலில மாயா பகவானோட இடமாதில. எப்பா 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 என்னடா என்னடா என்னடா? ஐயா பகவானே, என்ன மகனே? ஒரு கோட்டை அரிசி பொங்கி எனக்கு ஒரு வடப்பா போடணும். உனக்கு அரிசின்னு சொன்ன சம்பா அரிசி பொங்கணுமா, சின்ன அரிசி பொங்கணுமா, பெரிய அரிசி பொங்கணுமா? சம்பா அரிசி வேணும்பா. சம்பா அரிசினா நல்லா மணக்க மணக்க சாப்பிடுவேன். ஒரு போட்ட அரிசி எதுக்குடா?
சாப்பிட்டுருவியா அவ்வளோத்தையும்? எப்பா என்ன? நான் சாப்பிடுதலோ சாப்பிடலையோ சரி, எனக்கு ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரு வடப்பா போடணுமே. போட்டுருவோம். பச்சை முட்டை 11, அவிச்ச முட்டை 61. உனக்கு தேங்காய் எத்தனை வைக்கணும், பழம் எத்தனை வைக்கணும்? ஒரு தேங்காயும் 3 பழமும் வச்சா போதுமாடா? எப்பா என்ன? ஒரு தேங்காய் 3 பழத்தை நீ வச்சுக்கோ. போதும்ல, அவ்வளோ போதாதா உனக்கு? எப்பா என்ன? எனக்கு வாழை தாரா வைக்கணும்ப்பா. ஓ, முழு தாரா வைக்கணுங்க. எப்பா மொத்தமா தின்னு ஏன் போட்டுருவலுக்கு? தேங்காய் எத்தனை வைக்கணும்? எப்பா என்ன? தேங்காய் எனக்கு மூடையா வேணாம்ப்பா. ஓ, 21 தேங்காய், 61 தேங்காய், ஒரு மூடை வேணும். ஆமா. சரி. ஏ அப்போ பகவானே, என்னுடைய வார்த்தைக்கு 7 நல்ல பரணது 7 பரணை போடணுமே என்பதாக மாயா சூடாடு ஒருவரணி சூடு பண்ணி மாறுவரே. எனக்கு சூடுகாடு ஒருவரே சூடு பண்ணி மறுவரணி பாடாடு ஒருவரே பாடு பண்ணி மறுவரணி செங்கடா ஒருவரே கருங்கடா ஒருவரே 7வது பரணதிதான் 7வது பரணதிதான் எருமகடா பரணதி ஏனோ. ஏ அப்போட இடமாதில கடவுள் மகை மாயா சடைப்பு போடுறான் மாயா. ஏ அப்பா பகவானே, மகனே, எனக்கு கொடை வீடா கொடுக்கும் பொழுது என்னடா 7 பரணு வேணும் எனக்கு. 7 பரணன்னு போடணும், இங்கேயே வெறும் பரணா போட்டு வைக்கணுமா? எப்பா என்னடா? சூடாடு ஒருவரணி சூழ் பண்ணி மறுபரணி. வேற என்ன வைக்கணும் உனக்கு? பாலாடு ஒருவரணி பால் பண்ணி மறுபரணி. ஆமா மகனே. செங்கடா ஒருவரணி கருங்கடா ஒருவரணி. சரி. 7வது பரணில எருமக்கடா பரணு வேணும். எருமக்கடா உனக்கு வேணுமாடா? ஆமா. சரி, குடுப்பண்டா. போதுமா? எப்பா என்னப்பா? இப்போதுக்குள்ள இது போதும் நினைக்கேன். சரி அப்படின்னு சொல்லும் பொழுது ஆமோ. எப்பா என்ன பாருங்க, என்ன அதாவது என்ன இந்த மஞ்சள மாயாண்டியாக நீங்க கோமரமா அடி வரணும். அதைத்தான் நீ சொல்லலையேன்னு நினைச்சேன். உன்னை பெற்றதுக்கு நான் உனக்கு சாமி ஆடணுமா? சும்மா ஆடணுமா? காப்பு எதுவும் கட்டி ஆடணுமா? அப்படியா? எடா ஒரு கோட்டை அரிசி பொங்கணும்னு தலைவாழை இலை விரித்து வெற்றிலை பாக்கு தேங்காய் பழம் ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரு படப்பா போடணும்னு. அது மட்டுமல்ல, கன்னிக்கோழி முட்டையோடு கழுகு நிற சேவல் வேணும்னு, ஒரு பெட்டைக்கோழி கறி சமைத்து புதுசாக சட்டியில் சாதம் வைக்கணும்னு, முட்டையோடு முருங்கைக்காய் முரல் கருவாடும் வேணும்னு, முருங்கை கீரை வரட்டி வைக்கணும்னு. அது மட்டுமல்ல, அறுத்தறிய 6 கடா எடுத்தறிய 7 கோழின்னு சொன்னேன். குப்பியில சாராயிலும் குடுவையில தென்னங்கல்லு கேட்டேன். ஒரு தகப்பங்கிட்ட பிள்ளை எதை கேட்கணும்னு ஒரு கணக்கு இருக்கலாடா. இதையும் மீறி நீ சுருட்டு கேட்க, இவ்வளத்தையும் தின்னுட்டு சேமிக்கணும்னு சுருட்டு கேட்க அப்பாட்ட. இவ்வளவும் கேட்கிய மகனே, இவ்வளவும் தந்தா நீ கைலாசத்தை விட்டு போயிருவியாடா? அப்படியே பகவானுடைய வார்த்தைப்படி. ஆமா. என் மஞ்சன மாயாண்டியோட வார்த்தைப்படி. ஆமோ.
அங்கே கைலாசம் அடையதில ஆமதாயி ஓட்டு போட்டு கொடை விழாவானது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆமோ ஆண்டவன் பகவானும் ஆதிபராசக்தியுமாக என்ன 8 நாள் காப்பு கட்டி நோம்பிருந்து பார்வதா தேவி அம்மா பேச்சி அம்மாளுக்கு காப்பு கட்டுனா அப்படியே கைலாசம் அடையதில ஆமா என் மாயா ஆண்டி மாதிரி குழந்தைக்கு ஆமோ எப்படி ஓட்டு போட்டு கொடை விழாவானது கொடுக்கின்றார்கள் தெரியுமா? எப்படித்தான் ஐயா ஆதி வெள்ளி கைலாசத்தில் ஆதி வெள்ளி கைலாசத்தில் மாயாண்டுடைய வார்த்தை பேடியா ஓட்டு கூட கொடுக்கணுமே ஈசன் என்ற சிவபெருமா 8 நாள் காப்பு கட்டி நோம்பு இருந்தியா மண்ணாலே வீழம் போட்டு ஏணி வச்சு மாலை சாத்தி ஒரு ஓட்ட அரிசி பொங்கி ஒரு கடாப்பா தானே போட்டு மாயாண்டி மறிக்கொழுந்து வியாழக்கிழமை வேளையில கண்ணனுடைய வெள்ளுப்பாட்டு தான் வைத்து பகவானோட இடமதியில கைலாசம் அடையதில மாயாண்டுடைய வார்த்தை பேடி ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரு படப்பா தானே போட்டு பச்சை முட்டை 11 அவிச்ச முட்டை 61 உப்பியில சாராயம் உடுவையில தென்னங்கல்லையா மாயாண்டி மறி குழந்தையா ஏ அப்பா பகவானே என்ன மகனே எப்பா பகவானே என்னடா மாயாண்டி எத்தனை பரணு போட்டாலும் ஆமோ எனக்கு நரபலி வேணுமப்பா. நரபலியா? ஆமா. நரபலிக்கு எங்க போக? ஏ அப்பா என்ன எனக்கு நரபலி கொடுக்கணுமப்பா. நரபலி கொடுக்க வேணுமப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது சரி ஆண்டவன் சிவபெருமானவன் ஆமோ மாயாண்டிக்கு இருந்து ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது இருக்கும்போது பகவானுடைய காலில் கட்டிருக்கக்கூடிய ஒரு சலங்கையில இருந்து சரி ஒரு முத்தானது எள்ளி விழுந்தது. அந்த முத்தான தெரித்து விழுந்த பொழுது விழும்போது ஈசனாகப்பட்ட சிவபெருமான் தெய்வ கனியானை பிறவி செய்து ஆண்டவன் சிவபெருமான் தெய்வ கனியானை பிறவி செய்து அப்பா மாயாண்டி என்ன நரபலிலாம் உனக்கு கொடுக்க முடியாதப்பா. பிறகு அப்ப என்னப்பா கொடுப்பீங்க? உனக்கு வேணா என்ன 4 சொட்டு ரத்தம் வேணா கொடுக்கலாம். இந்த தெய்வ கிணியா காலில கச்சை கட்டி பெண் வேஷத்தோட ஆடி உனக்கு கையை வெட்டி நாக்க வெட்டி 21 சொட்டு ரத்தம் மட்டும் கொடுப்பாங்க. அவ்வளவுதான் உனக்கு. எப்பா என்ன எனக்கு போதும் அப்பா. போதுமா? அப்படின்னு சொல்லி மாயாண்டி மாசுடல. ஆமா மாயாண்டி மாசுடல சுடல கைலாசம் அடையதில மாயனுடைய வார்த்தை பேடி 8 நாள் நோம்பிருந்து ஒரு ஓட்ட அரிசி பொங்கி ஒரு படப்ப தானே போட்டு உப்பியில சாராயும் உடுகையில தென்னங்கல்லையா தண்ணி கோழி கறி சமைத்து பச்சை முட்டை 11 அவிச்ச முட்டை 61 அத்தனையும் தான் படைத்து மாயாண்டி மாசுடல ஐயா வான மஞ்ச மாயாண்டி கைலாசம் அலையதில வீட்டு கூட கொடுக்கும் போது ஐயா வான மாயாண்டி சாமனேடு சாமம் போல சரிய சாம வேளையில ஐயான கரையதில ஆண்ட வேணும் திங்கணுமே சுடுகாடு தண்டதில சுட்ட பேணும் திங்கணுமே மாயாண்டி மறிக்கொழுந்து கைலாசம் அலையதில வல்லையத்த கையிலெடுத்து விளையாடி வாராரு 5 மணி வல்லையம்மா அறையில் ஒரு சல்லடம்மா 7 மணி வல்லையம்மா இடையில ஒரு சல்லடம்மா பட்டு கச்ச பவள கச்ச ஓடியா ஒட்டு கச்ச சல்லடம்மா ஆன பந்தம் ஒரு கையில
அடுக்கு தேடி மறுகையில ஈச்சருவா ஒரு கையில வீரபந்தம் அருகையில ஏ அஞ்சவான மாயாண்டி மஞ்சேன மாயாண்டி கைலாச மலையதியில கூட்டுக்கோட கொடுக்கும் போது ஆன பந்தம் கையில் எடுத்து ஆளாடி கொட்டு வாரார் ஈச்சருவா ஒரு கையில வீரபந்தம் அருகையில ஏ மணி விளக்குல பிறந்த தெய்வம் ஏ ஐயவான மாயாண்டி வாராரே வாராரே உள்ளாத மாயாண்டி சாமனேடி சாமம் போல வாங்க வாங்க நேராயிட்டு பெரிய சாம வேளையில ஓடுங்கம்மா ஒரு குலவே கொலப்படுங்க வந்தாச்சு சொத்த முழக்கத்தோடு ஏ மஞ்சேன மாயாண்டி ஆன பந்தம் கையில் எடுத்து எப்ப வெள்ள பிறந்தமாக சீதாதேவி வளர்த்தமாக ஓட்ட வாச கருப்பசாமி ஐயாவான பெரிய கருப்பா புல்லாத சின்ன கருப்பா பெரிய கருப்பை சீதாதேவி பெற்றமாக புல்லாத கருப்பசாமி ஐயாவான லவ கருப்பா நல்ல நல்ல குதிரையில ரூபா கையில் எடுத்தியா விலை அடி வாராரு ஐயா அதிகால நேரத்தில பிரம்ம மேல முகூர்த்தத்தில தெப்ப பிள்ளைல பிறந்த மகி சீதாதேவி வளர்த்த மகி கோட்டவாச கருப்பசாமி இந்த கோட்டைக்கு தான் காவக்காரி செல்ல பிள்ளை கருப்பசாமி மாசான மாயாண்டி தன்னோடு மஞ்சேன மாயாண்டி வாசலில ஐயாவான கருப்பசாமி தயாடி ஓடி அறுப்பா வல்லையத்தங்க வல்லையம் எடி எடி ஏ ஐயாவான கருப்பசுவாமி அயோத்தியில பிறந்தமாக சபரிமல காவக்காரை பொல்லாத கருப்பசுவாமி முறுக்கு மீச முண்டக்கண்ணா ஏ அதுக்கேத்த கொண்டக்கண்ணா கருப்பசாமி ஐயா முறுக்கு மீச முண்டக்கண்ணா அதுக்கேத்த உண்டக்கண்ணா ஐயாவான கருப்பசுவாமி உச்சையில உள்ளாமா உல்லாச காலழகா பட்டு கச்சே பவள கச்சே ஒட்டு கச்சே நவகருப்பா பெரிய கருப்பா உனக்கு பட்டு கச்ச கவல கச்ச ஒட்டு கச்ச சல்லடமா ஐயாவான கருப்பசாமி ஆடுவாராம் ஐயாவான கருப்பசாமி ஏ தெப்ப வெள்ள பிறந்தமாக ஏ சீதாதேவி வளர்த்தமாக ஏ செல்ல புள்ள லவ கருப்பா புள்ள குதிரையில ரூபா கையில் எடுத்தியா வீரமோடு வாராரு காவலுக்கு கெட்டிக்காரே ஐயாவான கருப்பசுவாமி நீ கருகி உருகி பிறந்ததாலே ஏ கருப்பசுவாமி ஓம்பயரி ஏ பட்டி கச்ச பவள கச்ச ஏ ஒட்டி கச்ச சல்லடமா உச்சையில குல்லாமா ஏ உல்லாச காலழகா ஏ ஐயாவான கருப்பா காவலுக்கு கெட்டிக்காரே சொல்ல புள்ள லவ கருப்பா ஆன பந்தம் ஒரு கையில ஏ அடுக்கு தேடி மறுகையில ஏ வீச்சருவா மறுகையில ஏ ஐயாவான கருப்பசுவாமி மேடி கருப்பசாமி ஐயாவான பெரிய கருப்பா உள்ளாத சின்ன கருப்பா மாயனோட வாசலில கோட்டைக்கு தாங்க ஆவக்காரே உள்ளாத கருப்பசுவாமி சாமனேடி சாமம் போல சதிய சாம வேளையில
ஐயாவான கருப்ப சுவாமி ஆதாளி போட்டு வர்றார். ஓடுங்க அம்மா ஒரு குலவே உழவ சத்தம் முழக்கத்தோடு ஐயாவான கருப்ப சுவாமி தூக்கி வைக்கும் கால்களுக்கு தூக்கி வைக்கும் கால்களுக்கு குத்தி பூ சொல்லடமா மாத்தி வைக்கும் கால்களுக்கு மாதுளம்பூ சொல்லடமா ஐயாவான கொம்பு மாடா விளையாடி வாராரு ஐயாவான கருப்பா கருப்பா சொல்ல புள்ள கருப்பசாமி ஆடுதார பாடுதாரே ஆதாளி போட்டு வர்றார். சாமனேடு சாம போல சரிய சாம வேலையில கோட்டைக்கு தான் காவக்காரே மேல வந்தாச்சா மேல வந்தா ஐயாவான கருப்பசாமி குமாரன் ஒரு கையில அடுக்க தேடி மறுகையில மேல மேலம் டீச்சர் ரூபா ஒரு கையில வீரபந்தம் அருகையில ஐயாவான கருப்பசாமி தூக்கி வைக்கும் கால்களுக்கு உனக்கு பிச்சை போய் சொல்லடாமா இந்த மாயாண்டி வாசலுக்கு இவர் முன்னோடி காவக்காரன் காவக்காரன் கோவக்காரன் காடு சுத்தி பார்க்க போறான் கோட்டையத்தான் சுத்த போறான் செல்ல பிள்ளை கருப்பசாமி யாதவர்கள் குலமதியில யாதவர்கள் குலமதியில காக்கு தெய்வம் சின்ன கருப்பன் இவர் சின்ன கருப்பன் பெரிய கருப்பன் மாயக்கண்ணன் அருளை பெற்ற கண்ணன் கண்ணு கண்ணனோட அருளை பெற்ற செல்ல பிள்ளை கருப்பசாமி இவர் கண்ணனுக்கும் பிள்ளைதானே ராமனுக்கும் பிள்ளைதானே சீதைக்கும் பிள்ளைதானே கோட்டவாசல் கருப்பசாமி சல்லடத்தை மாட்டியாச்சு புல்லாவ மாட்டுதாரு கோட்டை சுற்றி பார்க்க போறார் ஒத்த முரசு அடிக்க சொல்வார் பம்பை உரிமை பம்பைய அடிக்க சொல்வார் மேளத்தை கூப்பிடுதாரு மேளத்தை தேடுதாரு ஐயாவான பெரிய கருப்பன் மேளத்தை தேடுதாரு ஐயாவான சின்ன கருப்பன் நேரம் அது ஆகுது ஐயா இவர் கோட்டையத்தான் சுத்த போறார் காடு சுத்தி பார்த்து கோட்டைக்குத்தான் வர போறார் கருகி உருகி பிறந்த மகன் ஐயாவான கருப்பசாமி சபரிமலை காவக்காரே அயோத்தியில பிறந்த மகன் ஆன பந்தம் கையில் எடுத்து ஆதாளி போட்டு வர்றார். டீச்சர் ரூபா கையில் எடுத்து விளையாடி வர்றாரு ஐயாவான கருப்பா பிறந்த மகன் சீதாதேவி வளர்த்த மகன் சின்ன பிள்ளை லவ கருப்பா சாமனேடு சாமம் போல சாம வேலையில ஆளோட கோட்டையில மாயாண்டியோட கோட்டையில காவலுக்கு கெட்டிக்காரே ஐயாவான கருப்பசாமி கும்பிடுதான் ஊரை சுத்தி பார்க்க போறான் உள்ளாத கருப்பசாமி சாமனேடு சாமம் போல சாம வேலையில பட்டு கச்ச பவள கச்ச புட்டு கச்ச சல்லடமா தூக்கி வைக்கும் ஆள்களுக்கு குத்தி உப்பு சொல்லடமா எடுத்து வைக்கும் ஆள்களுக்கு நெற்களம்பு சொல்லடமா மாத்தி வைக்கும் ஆள்களுக்கு மாதுளம்பு சொல்லடமா ஐயாவான கருப்பசாமி விளையாடி வாராரு என்ன போல தெய்வத்தையும் உலகத்துல பார்க்கலையே உள்ளாத கருப்பசாமி ஆன பந்தம் ஒரு கையில ஆன பந்தம் ஒரு கையில அடி மறுகையில ரூபா ஒரு கையில வீரபந்தம் மறுகையில ஐயாவான கருப்பா இல்லாத கருப்பசாமி அவக்காரே கரிகூரிக்கு பிறந்த மகன் இல்லாத கருப்பசாமி விளையாடி வாராரு வீரப்பள்ளம் விரிசடையா விரிசடையா வெற்றி கொண்ட திருமுகமா அந்த பகுதியம்மா வாசலில மாயாண்டி அம்மா பகவதிய என்னுடைய வார்த்தைக்கு
என்று சொல்லி மாயாண்டி ஏ அம்மா பகவதி அம்மா ஆமா வளப்போருக்கு பிள்ளையாக ஒன்னு தேடி வந்த மகன் என்னை தேடி எங்கேயும் போக வேண்டாம். போண்டா போண்டா அம்மா கூட இருமகனே அப்படின்னு சொல்லி சரி என் தாயாகப்பட்ட பகவதி அம்மா ஆமா மஞ்சன மாயாண்டி இடத்துல சொல்லுகின்றார். ஏ அப்பா மாயாண்டி 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 தென்மேற்கு திசையில சரி 7 காவல் திரையத்தை காத்து தரணும். ஆமா அப்படி 7 காவல் திரையத்தை வந்தன்னு சொன்னா 7 கடாரம் திரவியத்தை நீ காத்து தந்தாயானா என் மகனே எப்பா பார்வதிக்கு பிள்ளையானா இந்த பகவதிக்கும் பிள்ளைதான் என் மகனே மஞ்சனமாயாண்டி 7 கடாரம் திரவிய பணம் அம்மாட்ட இருக்கு. அந்த திரவிய பணத்தை நீ காத்து தந்தாயானா திரவிய மாட சாமின்னு உனக்கு ஒரு நிலையம் கொடுக்கேன் அப்படி என்பதாக சொல்லி அங்கே கொட்டார கரையில குமரி பகவதியானவள் வாசலில் சடையபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த மஞ்சன மாயாண்டி திரவிய மாடசாமியாக உட்கார்ந்திருக்காரு. என்னைக்கு போய் அங்க இருந்தாரோ அன்றைய தினத்துல இருந்து கொட்டார கரையில கள்ளர் திருட்டு பயம் எதுவும் இல்லை. அட்டம் சுழிக்கல, அசல் காற்று வீசல, காகம் பறக்கல, கருங்குருவில் அந்தல. கொட்டாரக்கரை பகவதியானவள் வாசலில் மஞ்சனமாயாண்டி 7 கடாரம் திரவியத்தில் திரவியங்காத்த மாடசாமியாக வந்தார். அப்படி இருக்க இன்னொரு நாடு எந்த நாடு தெரியுமா? அப்படி இந்த மலையாத தேசத்துல ஆமா பொல்லாத பெருமழையை ஆண்டு வருகின்றான். அந்த பொல்லாத பெருமழையை பெருமழையனும் பெருமளர்ச்சி ஆண்டு வருகிறார்கள். அப்படி ஆண்டு வரும் நாளையிலே இந்த பொல்லாத பெருமழையை வசியமருந்து வைக்கக்கூடியவன், அதாவது நல்லா இருக்க குடும்பத்தையும் நாசமா ஆக்கிடுவான். கன்னி பெண்ணை சீரழிப்பான். அப்போ பெரும்பளையே மறந்து வசிய மறந்தோட ஆண்டு வரும் நாளையில அப்ப இந்த பெரும்பளையனுக்கும் பெரும்பளர்ச்சிக்கும் திருமணம் முடிஞ்சு பிள்ளை இல்லாமல் இருந்தது. அப்ப பிள்ளை இல்லாமல் இருக்கின்ற பொழுது ஒரு நாளைய தினத்தில பெரும்பளர்ச்சியானவள் அன்று முதல் குளிமறைந்தார் அம்பிகையா பெரும்புளர்ச்சியா அன்று முதல் குளிமறைந்தார் அம்பிகையா பெரும்புளர்ச்சி 30 நாள் 1 மா 60 நாள் 2 மா 3 நல்ல மாதத்தில முத்து முத்தா வியர்த்திடுமா 4வது மாதத்தில நடந்து வைக்க முடியாது. ஏ அம்பிகையா பெரும்புளர்ச்சி 5வது மாதத்தில அறவயிறு பூரணமா 6வது மாதத்தில அடியெடுக்க முடியாமல் 7வது மாதத்தில உடம்பெல்லாம் தங்க நேரம் 8வது மாதத்தில 8 வைக்க முடியாமல் 8வது மாதத்தில 8 வைக்க முடியாமல் அப்படியே அம்பிகை பெருமளர்ச்சியானவள்
அன்று முதல் கொடி மறந்தால் 3வது மாதத்திலே முத்து முத்தா வேர்த்திடுமா, 5வது மாதத்திலே அறவயிறு பூரணமா, அப்படியே மாத கர்ப்பமாக இருக்கின்ற பொழுது உள்ளாதும் பெரும்புல இடத்திலே பெரும்புல சொல்லுகிறார். ஐயா பெரும்புலையா, அதாவது மாசமா இருந்து வீட்டுக்குள்ளேதான் இருக்கு, எங்கேயாவது காடுகரையை சுத்தி பார்ப்போமா அப்படின்னு சொல்லி பெரும்புலச்சையும் பெருமுளையுமாக இந்த 2 நல்ல வேர்களுமா 2 நல்ல வேர்களுமா அம்பிகையா பெருமுளச்சி 9வது மாதத்தில் போல சுரழுதா நிறை மாத கற்பத்துவாடி அம்பிகையா பெருமுளச்சி. அப்போ பெருமுளச்சியும் பெருமுளையணும். அதாவது மலையாள தேசத்திலே மாகாளி பெரும்புலையனானவன். மைய உண்டு, சிமிழ் உண்டு, மாந்திரிக வித்தை உண்டு. அம்மி தட்டி பறக்க வைப்பான் 500 வழி, சுழகு தட்டி பறக்க வைப்பான் 90 வழி. அப்பேற்பட்ட பெரும்புலையனுக்கு எல்லா செல்வமும் இருந்தும் குழந்தை செல்வம் இல்லாமல் அவனுடைய மனைவி பெரும்புலச்சி இந்த மையம் சிமிழையும் அன்னைக்கு கையில இருந்து வெளியில போடுதியோ அன்னைக்கு தான் குழந்தை கிடைக்கும் என்று சொல்ல கெட்டுப்பட்டிக்குள்ள மைய சிமிழையெல்லாம் எடுத்து வைத்து விட்டு அப்படியாக மாகாளி பெரும்புலையன் அந்த நந்தம்புலன் ஊரிலே 4 சாதி தெருவிலே மாமரத்து அடியிலே வந்து படுத்திருக்கும் போது எங்கேயோ அவையார் விரதம் இருந்த மாவுருண்டையை கொண்டு வந்து மாகாளி பெரும்புலையன் மேலே போடும்போது அவனுடைய மனைவி இடத்துல இந்த மாவுருண்டையை கொடுக்க அந்த மாவுருண்டையை உண்ட காரணத்தாலே அந்த பெரும்புலச்சியானவள் அவள் அன்று முதல் குடிமறந்தா ஆயிழையாள் பெரும்புலச்சி 1 மாதம் 2 மாதம் உச்சம் 1 மாதம் ஆச்சு 9 மாதம் ஆச்சு அருகையா பெண் கொடியா 10 மாதம் நிறைந்து பரிபூரண கர்ப்பமாக பெரும்புலச்சியானவள் இருக்கும்போது ஒரு நாளே தினத்திலே பிரசவ வேதனை தாங்க முடியாமல் ஒரு நாளே தினத்திலே சொல்கிறார், சுவாமி காடு சுற்றி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, என்ன அழைச்சிட்டு போங்கன்னா உடனே பெருமலையும் சொல்லுதான், இப்படி இருக்கிய ஈர உயிரா இருக்கிய காட்டுக்குள்ள போன இடத்துல உனக்கு பிரசவ வேதனை வந்துச்சுன்னு சொன்னா உன்னை மருத்துவம் பார்க்க யார் வருவா? அப்படி என்று சொல்ல கேட்காம எப்படியும் போக வேண்டும் என்று சொல்ல அந்த காட்டுக்குள்ளே அழைத்து வருகிறான். அப்படி வரும்போது அந்த பெண்கொடியானவள் பெரும்புலச்சிக்கு பிரசவ வேதனை வந்தது. இந்த இடத்திலே மருத்துவம் பார்க்க யாரை அழைப்பது என்று நினைக்கும் போது முன்னொரு காலத்திலே அவன் மாந்திரிகத்தை படிக்கும் போது பச்சை கலையத்தில் பழகநல்லூர் நீதி எசக்கியம்மனை பிடிச்சு அடைச்சி அங்க முன்னால புதைச்சி வச்சிருந்தது ஞாபகம் வந்தது. பச்சை கலையத்தின் மேல வாரண வசியம் ஐய எடுத்து சொண்டனா பச்சை கலையம் எடுத்து பழகநல்லூர் நீதி எசக்கியம்மா வந்த ஏ பெரும்புலையா என்ன விடுதலை எதுக்கடா செஞ்ச என்று கேட்க பெரும்புலையில் சொன்னா என்னுடைய மனைவிக்கு பிரசவம் பார்க்க வேண்டும் என்று சொல்ல எந்த குழந்தை பிறந்தாலும் என் பேரை சேர்த்து வைப்பியாடா அப்படி என்று சொல்ல அந்த எசக்கி அம்மா பெரும்புலச்சிக்கு மருத்துவம் பார்க்க பெரும்புலச்சியுடைய திருவயத்திலே பெண் குழந்தை வந்து பிறந்தது. பிறந்த குழந்தைக்கு கொப்பில் கொடியறுத்து கொலவையிட்ட எசக்கி அம்மா பிறந்த குழந்தையை கையில வாங்கி கொண்டு மாமரத்து அடியில குழந்தை பிறந்ததாலும் எசக்கியம்மன் மருத்துவம் பார்த்ததால மாவு செக்கி என்பதாக பெயர் கொடுத்து தன்னுடைய அரண்மனையிலே மாவு செக்கியை வளர்த்து வருகிறான். 6 மாதம், அதாவது 1 வயது 2 வயது 3 4 5 6 வயதாச்சு. 10 வயதுக்குள்ளே பாடகசாலையிலே பல கலை முடித்து 16 வயதிலே பருவ பெண்ணாக இருக்கா. அப்படி இருக்கும்போது மலையாளத்திலே கொடிய பஞ்சம் வந்தது. பஞ்சமெல்லாம் கொடிய பஞ்சமாக இருக்கும்போது பார்த்தான் பெரும்புலையன்.
அந்த மாந்திரவாதி கூட்டங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பெருமுறையினிடத்திலே வந்து முறையமிட வாரண வசிய மைய எடுத்து எங்காவது பொன்பொருள் இருக்கா என்று சொல்லி மையோட்டம் பார்த்தான். அந்த மையோட்டத்தில் என்ன தெரியுது? கொட்டாரக்கரை பகவதியானவள் வாசலில் 7 கிடாரம் திரவியம் இருக்கும் பணத்தை பார்த்தான். திரவிய பணத்தில் இந்த மஞ்சன மாயாண்டி காவலாக இருப்பதையும் பார்த்தான். இவர் எங்க போறாரு எங்க வராருன்னு எண்ணி 8 நாள் பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை தோறும் இந்த மஞ்சன மாயாண்டி மையானம் போறது வழக்கம். அப்ப இந்த மாயாண்டி இல்லாத நேரத்தில் நாம எடுக்கணும் திரவியத்தை என்று சொல்லி அங்கே மையானக்கரையில் ஒரு பொய்யான பொய் மூட்டத்தை போட்டான். பிணமூட்டம் மாதிரி மாயாண்டி மையானத்துக்கு சென்றார். அந்த மாகாளி பெரும்பலையின் வேதாள படைகளோடு வந்தான். பகவதி அம்மா தடுத்தா. கை விலங்கு, கால் விலங்கு, தோல் விலங்கு, மாறு விலங்கு என்று 21 விலங்கு போட்டு 7 கிடாரம் திரவியத்தை எண்ணி கொண்டு அந்த மாகாளி பெரும்பலையன் மலையாள தேசத்திலே நந்தம்புலனூருக்கு சென்றான். மையானக்கரைக்கு சென்ற மாயாண்டி புனமுட்டம்னு தட்டுதாரு வெறும் முட்டமாச்சு. ஐயோ இது என்னன்னு தெரியலையே, அப்படின்னா என்ன நடந்ததுன்னு தெரியலையே, மாய மந்திரமெல்லாம் இருக்கு. என கொட்டாரக்கரையில் வந்து பார்க்காரு, திரவிய பணத்தை காணும். பகவதி அம்மன் இடத்திலே வந்து என்ன கேட்காரு தெரியுமா? ஏ அம்மா அம்மா பகவதிய, அம்மா அம்மா பகவதிய, என்னுடைய காவலில இருந்த திரவியத்தை எங்கே அம்மா, பொன்பொருளை எங்கே அம்மா எங்கே என்பதாக மாயாண்டி பகவதிய இடமதில இடமே மாயாண்டி கேட்கும் போது அம்மையான பகவதியா பகவதி மாயாண்டிடம் சொல்லுதாளே, என் மகனே மாயாண்டி உன் காவலில் இருந்த திரவியத்தை யார் எடுத்தான்னு சொல்லணும்னு நினைக்க வாயை திறக்க முடியல. சுடுகாட்டு சாம்பல் அள்ளி எரிந்த உடனே 21 வகை விலங்கு தெரித்து, என் மகனே மாயாண்டி திரவிய பணத்தை யார் எடுத்துட்டு போனா தெரியுமா? நந்தம்புலனூரில் இருக்கக்கூடிய மாகாளி பெரும்பலையும் களவாடிட்டு போயிட்டான். திரவிய பணம் போனா போகட்டு மகனே, நீ எங்க போயிடாதப்பா. மாந்திரவாதி கூட்டங்கள் எல்லாம் ஒண்ணு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பச்சை கலையத்தில் பிடிச்சு ஒண்ணு அடைச்சிருவாங்க மகனே என்று எத்தனையும் சொல்லியும் கேட்காத மாயாண்டி அம்மா என்னை பத்தி நீ என்ன நினைக்க? மாகாளி பெருமுறையின் மாந்திரவாதிய கருவறுக்கத்தனை இந்த மாயாண்டி வந்திருக்கேன். வாழ்த்தி வரத்தை கொடுக்கியா, வல்லையத்தை கொண்டு ஒன்று அடிக்கட்டுமா? உடனே வாழ்த்தி வரத்தை கொடுத்தா, வல்லையத்தை தூக்கி கொடுத்தா. அந்த மாகாளி பெருமுறையின் வம்சத்தை அழிக்க வேண்டும் என்று இப்படி போனோம்னா மாயாண்டி என்பதை அறிந்து கொள்வான். என் பாம்பாட்டை சித்தனை போல கோலம் கொண்டு ஆட்டத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல பாம்பை பிடித்துக் கொண்டு அந்த நந்தம்புலனூரிலே 4 சாதி தெருவிலே மாகாளி பெரும்புலையனுடைய அரண்மனையிலே முன்னாலே வந்து 4 முக்கலைய 4 கம்பத்தை நாட்டி நடுமுக்கலை ஒரு பொண்ணு கம்பத்தை நாட்டி அங்க பாம்பாட்டத்தை நடத்துகின்ற போது மாவுசைக்கு பெண்மகள் தோழியாகப்பட்டவள் வந்து, எம்மா பாம்பாட்டம் நடக்க வந்து பாருங்க என்று சொல்ல 7வது மாடியில் நின்று பாம்பாட்டத்தை பார்த்தாள் மாவுசைக்கு. இதை கண்ணிலே கண்டான் எங்க ஐயா மாயாண்டி. அவர் மூக்கிலே அணிந்திருந்த வைர முகுத்தி அம்மா பகவதிக்குள்ளதாச்ச. களவாடிய கல்வன் வீடு இதான். என் பாம்பாட்டத்தை முடித்துக்கொண்டு இந்த மாயாண்டி என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த மணி விளக்கில் பிறந்த மகன் எங்க மாயாண்டி சுடலை ஐயா, அண்ணன் கேட்கும் ஆண்டி போல, அண்ணன் கேட்கும் ஆண்டி போல் எங்க மாயாண்டி வாராரே, அண்ணன் கேட்கும்
அண்ணன் கேக்கும் ஆண்டி போல மாயாண்டி முன்னோரும் பத்தி சேர்ந்த புரிந்ததோரு கிழவனை நானூறும் பத்தி சேர்ந்த நரைத்ததோரு கிழவனை போல் காவி வேட்டி கமண்டலமா உத்திராட்ச மாலைகளா மஞ்சனே மாயாண்டி பண்டாரம் போல் வடிவம் கொண்டு அப்படியே மஞ்சன மாயாண்டி எங்க ஐயா மாயாண்டி 300 மத்து சென்ற முதிர்ந்த கிழவனை போல 400 மத்து சென்ற அரைத்த கிழவனை போல காவி வேட்டி கமண்டலத்தோடு ஆமோ வயிறு பசிக்குன்னு சொல்லி வீடு வீடா அப்படியே பிச்சை கேட்டு வருகிறார். அண்ணன் கேட்டு ஆண்டி போல அண்ணன் கேட்டு வருகின்றார் எங்கள் ஐயா மஞ்சன மாயாண்டி. அப்ப அண்ணன் கேட்டு வருகின்ற பொழுது ஆமா மாவுசைக்கு வீட்டுக்கு முன்னாலே வந்து நிக்காரு. ஏ அம்மா 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 அண்ணன் இருந்தா யாராவது கொண்டு வாங்க. அம்மா வயிறு பசிக்கும்மா எனக்கு அண்ணன் கொடுங்க தாயி அப்படின்னு சொல்லி அழைக்கும் பொழுது சரி பெருமுளைய வீட்டுல வேலை செய்யக்கூடிய ஆமா வேலைக்காரி தேனும் தினைமாவும் கொண்டு வாரா. சரி செங்கமலம் தோழி பெண்ணானவள் தியானம் தினைமாவும் கொண்டு வாரா. தாத்தா என்ன என்னாருமே உங்களுக்கு தியானம் தினைமாவு எம்மாவும் கையினால அண்ணன் கேட்கன வரல தாயி. ஓ மகாராணி யசமானியம்மா இருக்காருல அவளை போய் கொண்டாந்து எனக்கு அண்ணன் கொடுக்க சொல்லு அப்பந்தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது தோழியானவள் மாவுசைக்கு இடத்துல இருந்தா அம்மா என் மாவுசைக்கு என்ன ஒரு தாத்தா பண்டாரம் பிச்சை கேட்டு வந்திருக்கிறாரு. சரி அவர் வாங்கையால அன்னத்தை கொடுத்தாதான் வாங்குவாராம். அதனாலே மாவுசைக்கு என்ன நீ போய் அன்னத்தை கூடமா குடு தாயி அப்படின்னு சொல்லும் பொழுது மாவுசைக்கு ஆனவள் ஆமா அன்ன பெட்டியை கையில எடுத்து ஆமோ தாத்தா தாத்தா நாங்க உங்களுக்கு அண்ணன் போதுமா எம்மா அப்படின்னு சொல்லும் பொழுது மாவுசைக்கு முன்வாசல் வடி வந்தான்னு சொன்னா மாயாண்டி பெறவாசல போறாரு. மாவுசைக்கு பெறவாசல போனா மாயாண்டி முன்வாசலுக்கு வர. உடனே மாவுசைக்கு பார்த்தா ஏ தாத்தா பண்டாரம் உமக்கு அண்ணன் கேட்டு வந்ததுக்கு எவ்வளவு கோப்பு பாத்தியாரா. மின்வாசலுக்கு வந்தா பின்னாடி போறாரு, பின்னாடி இருந்தா முன்னாடி வரையற. ஏ தாத்தா என்ன பிடிமியா தியானம் தினைமாவும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏ அம்மா மாவுசைக்கு தாத்தாக்கு தியானம் வேண்டாம் தினைமாவும் வேண்டாம். தாத்தா சாப்பிட்டு 8 நாள் ஆகுது. ஏ தாத்தா பழைய கஞ்சி இருக்கு தரட்டா. பழைய கஞ்சி வேண்டாம். என் அம்மா மாவுசைக்கு அதாவது என் மாவுசைக்கு 7 அடுக்கு கோபுரத்துல உங்க அப்பா 9வது கலசத்துல கலையத்துல பாலமிருந்து வச்சிருப்பான். பால் எடுத்துட்டு வா. பால் கறந்து வச்சிருக்க பாலை எடுத்துட்டு வா மாவுசைக்கு அப்படின்னு சொல்லும் போது மாவுசைக்கு மனசு நினைச்சா தாத்தா பண்டாரத்துக்கு எப்படி தெரியும். அதானே கேட்க 7வது அறையில இருக்கக்கூடிய காராம்பசு பால் கறந்து வச்சிருக்கிறது இந்த பண்டாரத்துக்கு எப்படி தெரியும். ஏ தாத்தா பண்டாரம் என்ன உமக்கு அதுதான் வேணுமா. ஆமா ஆமா அப்படின்னு சொல்லும் பொழுது சரி அம்பிகையா மாவுசைக்கு அம்பிகையா மாவுசைக்கு மாயாண்டியுடைய வார்த்தை பேடி 9வது களையத்தில பாலமர்தம் தான் எடுத்து பண்டாரோட இடமாதில வாராளே மாவுசைக்கு
தாத்தா பண்டாரமே என்ன என்ன நீர் கேட்ட மாதிரி காராமச பால கொண்டாந்தாச்சு. கொண்டாதாயி ஏ தாத்தா என்ன நான் பிடிங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க தாத்தா. ஏ பேத்தி என்ன தாத்தா கிட்ட வந்து கூட அம்மா கொண்டா பக்கத்துல கொண்டாமா அப்படின்னு சொல்லும் பொழுது ஆமோ மாயாண்டி அம்மா மாவுசைக்கு இடத்துல பால விரத குடித்து விட்டு ஏ அம்மா ஆமா என் மாவுசைக்கு மொத்தமா இங்க கொடுங்க. அதனால என்ன இந்த மாயாண்டியை கல்யாணம் பண்ணிக்கிடுதியா? அதானே பிச்சைக்கு வரல ஒண்ணு பெண்ணாக நினைச்சு வந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது மாவுசைக்கு சொல்றா ஏ தாத்தா பண்டாரமே என்ன உனக்கு எவ்வளவு கொழுப்பு பாத்தியடா? அதனை கேட்க பிச்சைக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு பெண்ணு கேட்கியரா? அன்னத்துக்கு வந்துட்டு என்ன ஆளன வந்து என்ன சொல்லியரா? எங்க அப்பையும் பெரும் உடைய மட்டும் வந்தான்னு சொன்னா உமரை ஒன்று இல்லாம ஆக்கிடுவான் ஐயா அப்படின்னு சொல்லும் பொழுது மாயாண்டி சொல்கின்றார் எம்மா மாவுசைக்கு உனக்கு என்ன 8 நாளைக்குள்ள உனக்கு கற்பழித்து விடுவேன் பாரு. உன்னை சிறையளிக்கவில்லை என்று சொன்னா அதுக்கப்புறம் பார்த்தாயி அப்படின்னு சொல்லி மாயாண்டி ஆமோ அங்கிருந்து அப்படியே மறைந்து விட்டார். அங்கிருந்து காக்காட்சி மலையில கண்ணாடி சோலையில போய் அமர்ந்து கொண்டார். அப்ப இருக்கும் பொழுது மாவுசைக்கியானவா ஆமா பெருமுளையிடத்துல சொல்கின்றார் அப்பா பெருமுளையா என்ன இப்படி ஒரு கலெக்ட் பண்டார வந்து ஆமா நம்ம 8 நாளைக்குள்ள என்ன சிறை அடிப்பேன்னு சொல்றானே. சொல்லுதானே எம்மா என்ன மாவுசைக்கு கலெக்ட் பேச்செல்லாம் கேட்காத. அதானே கேட்க அவன் அங்கோடு போய் விழுந்தா நமக்கு தெரியவா போகுது. அப்பாட்ட மந்திர தந்திரம் எல்லாம் இருக்கு வேதாள படைகள்லாம் இருக்கு அதை மீறி ஒண்ணு வந்து தொட முடியுமாம்மா அப்படின்னு சொல்லும் பொழுது மாவுசைக்கியானவா ஆமோ 7 கீழே இருந்து அப்படியே உறங்கி கொண்டு இருக்கின்றார். 7:30 கீழறையில 4 முக்கிலையும் 4 வேதாள பூதங்களை பாதுகாப்பா வச்சு மவளை பாதுகாத்து வரான். அப்ப இருக்கும் பொழுது என்னதாயி ஏ சடைய போறோம் மாயாண்டி மஞ்சனே மாயாண்டி மனதுக்குள்ள எண்ணுதாரு மாவுசைக்கு பெண்ணவள சிறையிலதான் அடைக்கணுமே என்பதாக மனதில் எண்ணி எறும்பு போல வடிவம் கொண்டார். எறும்பு போல வடிவம் கொண்டார் மஞ்சனே மாயா. ஏ மஞ்சனே மாயாண்டி எறும்பு போல வடிவம் கொண்டு கொள்ளாதே பெரும்புளையம் கோட்டையில அரண்மனை தன்னதில அப்படியே மஞ்சன மாயாண்டி எறும்பு போல வடிவம் கொண்டார். எங்க ஐயா மஞ்சன மாயாண்டி அப்படி எறும்பு போல வடிவம் கொண்டு ஆமோ 7 கோபுரத்துக்கு கீழ் இருக்கக்கூடிய ஆமாதாயி மாவுசைக்கு அறைக்குள்ள சென்றார். ஆமோ கோவப்படாம எல்லாரும் 5 மணிக்கு தான் இன்னைக்கு தேங்காய் வளப்பெல்லாம் உடைக்கணும். நேற்று அம்மாவும் ஐயாவும் நிறுத்திட்டு போயிட்டாங்க. வரிங்க சரி. அப்படி மாவுசைக்கு வெண்கொடியானவளை ஆமா சிறையில் அடைக்க வேண்டும் என்று சொல்லி மஞ்சன மாயாண்டி எறும்பு போல வடிவம் கொண்டு வருகின்றார். அப்ப எறும்பு போல வடிவம் கொண்டு வரும்போது இருக்கக்கூடிய தோழி பெண்கள் அத்தனை பேர்களுக்கும் ஆமா மஞ்சன மாயாண்டி தூக்கத்தை கொடுத்தார். ஆமாதாயி அப்படி தூக்கத்தை கொடுத்திய மாயாண்டி ஆமா எலுமிச்சங்கனியாக வடிவம் கொண்டார் மஞ்சன மாயாண்டி. மாவுசைக்கு மேலாக ஆமா உருளுகிறார் பிளறுகிறார் ஐயா மாயாண்டி. ஆமாதாயி அப்படி உருண்டு பிறண்டு கொண்டு ஆமா அதாவது மாவுசைக்கு சரி வடக்கு தலை வச்சு தெற்கு கால் நீட்டி படுத்திருக்கா. ஆனா ஆமா இந்த மாயாண்டியோட அருளால ஆமோ
தெற்கு தலை வச்சு வடக்கு முகமாக இருக்கிறார். இருக்கா இருக்கா பாக்கி கொண்டு சரி என் மாயாண்டி மறைந்து விட்டார். ஆமா தாயி. அப்படி மாயாண்டியுடைய அருளாலே மாவுசைக்கு பெண்கொடியானவள் ஆமா கருவுற்று இருக்கின்றாள். இருக்கின்றா. அப்ப கருவுற்று இருக்கின்ற பொழுது இருக்கும்போது பெரும்புலை இடத்துல சொல்கின்றார், ஏ அப்பா பெரும்புலையா, ஏ பெரும்புலையா, எந்த கப்பா பெரும்புலையா, சொன்ன மாதிரியே கலெக்ட் பண்றாரு, என்னை இப்படி சீரழிச்சுட்டானே, என்ன சிறையழிச்சிட்டு போயிட்டானே அப்படின்னு அழுது கொண்டு இருக்கின்ற பொழுது ஆமா அப்படி இருக்க சரி காக்காட்சி மனையரை மாயாண்டி பார்த்தாரு. மாயாண்டி பார்த்தாரு, எப்படியாவது இந்த பெரும்புலையனை இங்க வர வைக்கணும். காக்காட்சி மலை கண்ணாடி சோலையில நம்ம முன்னால பெரும்புலையனை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆமா என் மஞ்சன மாயாண்டி என்னம்மா மக்கள் இருக்கக்கூடிய பயிர்களை எல்லாம் அடித்து பிடிச்சு அட்டகாசம் செய்கின்றார். சரி அப்படி நல்ல வேலையிலே ஆமா அரியப்புறத்தை சார்ந்த சரி எஸ் புவனா வெள்ளிசை குழுவினை பாராட்டி பரிசளித்த செல்வ சீமான்கள் யார் என்று சொன்னார். யாரம்மா? ஸ்ரீ மஞ்சன மாடசாமி கோமரத்தார்கள் எஸ் பி குமார் பி காளை டி பிரகாஷ் பி சிவகுமார் வி சுந்தர் சரவணகுமார் பி மாய் எம் திருப்பதி எஸ் எம் பி முத்தன் சுந்தரி ஆடியோன்ஸ் சரி சடையப்பபுரம் ஆமா உரிமையாளர் எல் எஸ் கணேச முருகன் சுடலை ஆர்டிஸ்ட் இவருடைய சார்பாக பாடம் நம்மளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று சொல்லி 100 ரூபாய் 100 லட்சமாக பரிசளித்து உள்ளார்கள், அள்ளி வழங்கியுள்ளார்கள். அப்படியே அவர்களும் அவர்கள் குடும்ப நலகோத்திரங்களும் ஆமா செய்து வருகின்ற தொழில்களும் மஞ்சன மகாயாண்டியுடைய அருளாலே அருள் நாமத்தால வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறோம், வணங்குகின்றோம். அப்படி இருக்கின்ற காக்காட்சி மலையில மாயாண்டி பயிர்களை எல்லாம் அடித்து பிடித்து அட்டகாசம் செய்கின்றார். அப்படி செய்கின்ற பொழுது மக்கள் எல்லாம் கொள்ளாத பெருமுளிடத்தில் சென்றார்கள். பெரும்புலையா என்ன மாயமோ மந்திரமோ தெரியலையே, காக்காட்சி மலையில எங்க பயிர்கள் எல்லாம் அட்டகாசமா கிடக்க, பழியன் மக்கள் செய்த விவசாயம் எல்லாம் அழிஞ்சு கிடக்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது சொல்லும்போது எல்லாத பெரும்புலைய இந்த மாகாளி பெரும்புலைய காக்காட்சி மலையில கண்ணாடி மலைச்சோலையில வந்து கையில எடுத்தார். ஆமாம்மா மைய போட்டு பார்க்கின்ற பொழுது மையோட்டம் பார்க்க மாகாளி பெரும்புலைய சடையப்புறத்தை ஆண்டு வரக்கூடிய மஞ்சன மாயாண்டி எங்க ஐயா சுடலை அந்த எப்படி ஆதாடி போடுகிறார் தெரியுமா? எப்படி அம்மா? கண்ணாடி மர சோலையில ஏ ஐயாவானே மாயாண்டி சோலையில மணிவிளக்கு வரதபுள்ள ஐயாவானே மாயாண்டி வெள்ளையத்தை கையில் எடுத்து ஆதாளி ஓடுதாரு பெருமுளைய மையதுவா நடக்கும் போது விச்சருவா கையில் எடுத்து மஞ்சனே மாயாண்டி விளையாடி வாரியாரு அப்படி பொண்ணாத பெருமுளைய வெத்தலையை கையில் எடுத்து மையகரவி பார்க்கும் பொழுது வாரண வசிய மையெடுத்து மையோட்டம் பார்க்க இந்த மாந்திரவாதி பெரும்புலையே அப்படி பார்க்கும் பொழுது சடையப்புறத்தை ஆண்டு வரக்கூடிய மஞ்சன மாயாண்டி என்ன பண்ணுதாரு? மைய தடங்கும்போது ஆதாளி போட்டு கொண்டிருக்கின்றார். மையோட்டத்துல ஆதாளி போடுதாரு எங்க ஐயா. அப்ப போடும் பொழுது ஏ ஐயா மாயாண்டி, நீதான் தட்டகாசு வைக்கிறியா? நான் தான்ப்பா இந்த விவசாயத்தை பயிர்கள் எல்லாம் அழிச்சது நான் தான் மாயாண்டி, நான் தான். ஏ மாயாண்டி என்ன உனக்கு என்ன வேணும் இப்போ? எனக்கு என்ன வேணும்னு கேக்கியா? ஆமா. ஏ பெரும்புலையா, நீ மாந்திரவாதி. இந்த காக்காட்சி மலை கண்ணாடி சோலையில எனக்கு ஊட்டு போட்டு கோவில் கொடை விழா கொடுக்கணும். அப்படி கொடுத்தாயனா உன்னுடைய சிவனுக்குள்ள 3.25 நாளிகை நான் அகப்படுவேன். மாயாண்டி என்ன சொன்ன மாதிரியே 3.25 நாளையில ஆமா சிமுளுக்குள்ள நீ அடபடணும் ஐயா. அடபடுவேன் அப்படின்னு சொல்லி மாயாண்டியோட வார்த்தை பாடி ஆமா அந்த காக்காட்சி மலையில கண்ணாடி மன சோலையில ஆமோ மாயாண்டியோட வார்த்தை பாடி ஊட்டு போட்டு கொடைவிழா கொடுக்கின்ற போது மாயாண்டி கேட்கா, ஏ பெருமுளையா, ஏ புலையா, எனக்கு 7 பரணம் போடணும்.
7 பரணி எனக்கு வேணுமப்பா. 7வது பரணில ஆமா, நிறமாத சூழி எனக்கு நிறபலி கொடுக்கணும் ஐயா. 9 மேல சூரிய கொண்டு வெட்டி பலி கொடுத்தா தான் உன் சிமிழுக்குள்ளாகப்படுவேன்ப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது பெருமளையும் சொன்னா, என்ன கேட்க மாயாண்டி என்ன நிறமாத சூழிக்கு நான் எங்க போகட்டும்? அதனப்ப நான் எங்கப்பா தேடி அலைய? ஏ பெருமுளையா, என்ன உன்னுடைய மகன் மாவுசைக்கு இருக்கால. உன் மக மாவுசைக்கு ஒத்தைக்கு ஒரு மக 9 மாத சூலி 9 மகன் சூழியா எனக்கு இடைவெளி விட்டேன்னு சொன்னா, அவளை கொண்டு வந்து நீ வெட்டி பலி கொடுத்தாயான உன் சிமிழுக்குள்ளாகப்படுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது பெருமளையும் மாவுசடத்தை சொல்லுகிறா. ஏ அம்மா மாவுசைக்கு என்ன அப்பாவோட காக்காச்சி மலைக்கு வாம்மா. ஆமா, அப்பா கோயில் கூட கொடுக்க நம்ம குல தெய்வத்துக்கு நீனு வந்து பாருதாயி. அப்ப சொல்லும் பொழுது மாவுசைக்கு சொல்றா, அப்பா என்னப்பா என்னம்மா நிறமாத கற்பனையோட கோயில் உடைக்கு வரலாமா? நீ பியாய் தெய்வத்துக்கு கொடை கொடுக்கன்னு சொல்லுதீங்க, நிறமாத்தி கூலிய கொண்டு வைக்கணுங்கியே. எப்பா என்ன என்னால வர முடியாதப்பா, நான் வரமாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது பெண்ணால பெருமுளையே பெரும்புலையே கொல்லாத பெருமுளையே ஆமா மாவுசைக்கு மைய போட்டா வாரண வசிய மைய எடுத்து மவா நெத்தியில வச்சான். வசிய மைய வச்சு சரி மாவுசைக்கு வெண்கொடியா நம்மள ஆமா காக்காச்சி மலைக்கு அழைத்து வந்தா. ஆமோ அந்த காக்காச்சி மலையதியில காக்காச்சி மலையதியில கொள்ளாத பெருமுளைய மாவுசைக்கு பெண்ணவள அழைத்து மேல வாரானே மஞ்சேன மாயாண்டிக்கு 7வது பரணதான் அம்பிகைய மாவுசைக்கு நிறை மாத சூழியவா மாயாண்டியோட இடமதியில நரவேலி கொடுத்தானே. நரவேலி கொடுக்கும் போது ஐயவான மாயாண்டி இல்லாத பெருமுடைய இடமதியில பெருமுளையன் வார்த்தை பேடி ஐயா வேணும் மாயாண்டி கூலை முக்கா நாளையில இவளுக்குள்ள போயடைந்தார். இவளுக்குள்ளை தானடைந்து இல்லாத பெருமுளையே ஐயாவான மாயாண்டி என்ன செய்தாரானார்? காக்காட்சி மலையதியில ஆந்திரவாதி பெருமுளைய தான் அழைத்து பெருமுளுடைய வம்சத்தை தான் கருவருத்தர் மாயாண்டி சிமிழுக்குள்ளே தான் அடைத்தார். சிமிழதையும் தான் வெடித்து சீறி பாய்ந்தார் மாயாண்டி மாசோடல உள்ளாத பெருமுளையனை அழித்து கொண்டு பெருமுளைய வம்சத்தான் கருவருத்தார் மாயாண்டி மாசோடல ஆடுவாரா ஆகாடி போடுதாரு வெள்ளையத்தை கையிலெடுத்து விளையாடி வாராரு. ஆனபந்தம் ஒரு கையில அடுக்கு தேடி மறுகையில ஈச்சருவா ஒரு கையில வீரபந்தம் அருகையில மஞ்சேனம் மாயாண்டி மகை கொழுந்து அப்படி பொல்லாத பெருமனை வரமடைத்து ஆமா பெருமுளையுடைய வம்சத்தை கருவறைத்து மாகாளி பெரும்புலியின் ஆந்திரவாதி கூட்டத்தை எல்லாம் மண்ணோடு மண்ணாக்கி மாயாண்டி அப்படியே மாயாண்டி மாசுடல சரி காக்காட்சி மனையில இருந்து ஆமோ உலோகம் போக வேண்டும் என்று சொல்லி அப்படியே ஆக்கு வரம் அழிக்கு வரம் கொல்லு வரம் வெள்ளு வரம் ஆமதேயி வாக்கு வரங்களெல்லாம் வாங்கி கொண்டு 7 கிடாரம் திரவியத்தை பகவதி அம்மா இடத்துல ஒப்படைத்து அம்மா பகவதி அம்மா நான் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லி மஞ்சன மாயாண்டி ஆமா பகவதி அம்மா இடத்திலே ஒப்படைத்து விட்டு பகவதி அம்மா இடத்திலே ஆக்கு வரம் அழைக்கு வரம் கொல்லு வரம் வெள்ளு வரம் வாங்கி கொண்டு வாக்கு வரங்களை வாங்கி கொண்டு ஆமோ மஞ்சன மாயாண்டி எப்படி வருகிறார் தெரியுமா? எப்படி வராரு? ஐயா காசியில தீர்த்தமாடி கடவுளையும் சேர்வு செய்து மஞ்சன மாயாண்டி எங்கே போவோம் என்று மதுரைமான நகரதியில மீனாட்சியை சேர்வு செய்து சங்கரம் கோவிலில சங்கரன்
நயினாரை கண்டு மெல்ல தான் விலகி ஜெயன மாயாண்டி 21 கூட்டுறவா அத்தனையும் அழைத்து கொண்டு ஐயாவான மாயாண்டி உற்சால நீத்தமாடி மொழியை சேர்வு செய்து அங்காரம் கோயிலில அக்கர நயினாரை கண்டு மேல தான் விளங்கி அங்கரம் கோயில் தன்னை விட்டு காசிமா நகரதியில விசாலாட்சியை சேர்வு செய்து கோயில தன்னை விட்டு ஐயாவான மாயாண்டி ஔஷத்திரம் வழியாக ஔஷத்தை தன்னை விட்டு ஐயாவான மாயாண்டி மஞ்சன மாயாண்டி சங்கரன் கோயிலில் தன்னை விட்டு எங்கே எங்கே போவோம் என்று பவுர் சத்திரம் தன்னை விட்டு ஐயாவான பவுர் சத்திரம் தன்னை விட்டு மஞ்சன மாயாண்டி மேல ஊப்பர் வழியாக மேல பவுர் வழியாக அப்படியே வஞ்சன மாயாண்டி ஆக்கு வர அழைக்கு வர கொல்லு வர வெள்ளு வரும் வாக்கு வரங்களை எல்லாம் வாங்கி கொண்டு ஆமா கண்ட கண்ட இடங்களை எல்லாம் தீர்த்தமாடி எங்கே எங்கே போவோம் என்று சொல்லி ஆமோ மேலப்பாவூர் தன்னை விட்டு ஆமா மேலப்பாவூர் தன்னை விட்டு சரி சடையப்புற ஊருக்குள்ளே வந்து யாதவர் சமுதாயத்திலே வந்து ஆமா ரோட்டுக்கு தென்புறத்திலே வந்து மஞ்சன மாயாண்டி ஆமா சந்தோஷமாக கோட்டை போட்டு அமர்ந்து கொண்டிருக்கின்றாரே